இந்த வீடியோ மூலமாக ஆரம்பத்திலே நான் சொல்லிக்க விரும்புகிறது என்ன அப்படின்னா, தமிழ் சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள், பெரிய பெரிய நடிகைகள், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், உங்களுடைய படம் ஆஸ்கார் அவார்டை வின் பண்ணணும், ஆஸ்காருக்கு உங்களுடைய படம் தேர்வாகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நான் சொல்கிற இந்த நபரை நீங்கள் உங்கள் படத்தில் யூஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் உங்கள் படம் ஆஸ்கார் வரைக்கும் போகும். ஏன்னா அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு மிகப்பெரிய நடிகை. நடிப்பு அவங்க நாடி நரம்பு ரத்தத்தில் ஊறி போயிருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக நடிப்பாங்க. ஸோ உங்களுக்கு பெரிய கஷ்டம் இருக்காது அவங்கள நடிக்க வைக்கிறதுக்கு. இப்போ திவாகரெல்லாம் வச்சு நீங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. திவாகரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இவங்களை போடுங்க. பயங்கரமான ஒரு மைலேஜ் இவங்களுக்கு இருக்குது. யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் நம்ம சேச்சி தான், சாண்ட்ரா அவர்கள். அதாவது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டுக்கு இந்த வீட்டில் நீங்கள் ஒருத்தரை மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா அது சாண்ட்ரா தான். நடிக்கலாம், ஓரளவுக்கு நடிக்கலாம். எப்பயுமேவா நடிச்சுக்கிட்டு இருக்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பார்த்தாச்சு, கழுவி ஊற்றியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. மீண்டும் மீண்டும் நீங்கள் நடிக்கிறது மூலமாக உங்களுக்கு என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. என்ன சாண்ட்ரா அவர்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கேமராவுக்கு முன்னாடி போய் ஒரு விஷயத்தை பேசினாங்க. அதை பேசுவதற்கு முன்னால் சில விஷயங்கள் நம்ம சாண்ட்ரா பற்றி இந்த வீடியோவில் பார்க்க வேண்டியிருக்கு. வந்த உடனே 18 லட்ச ரூபாலாம் எனக்கு ஒரு காசே கிடையாது, என் கணவர் 18 கோடி எனக்கு சம்பாரித்து கொடுப்பாரு, ஏன்னா பெரிய பெரிய படங்கள் அவர் சைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கணவர்கிட்ட போயிட்டு 18 லட்சத்தை நான் எடுத்திருப்பேன், என்னை எடுக்க விடாமல் இந்த திவ்யா தான் பண்ணிட்டா, நான் பணப்பெட்டி எடுக்கலான்னு நினைக்கும் போது அவள் நல்ல வாயம் சம்பாரிச்சதை நாரவாயம் திங்கிறான்னு ஒரு பாட்டு பாடினா, அது என்ன பார்த்து தான் அவள் பாடினா, எனக்கு அப்போ ட்ரிகர் ஆயிடுச்சு, அதனால் நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வெளியில் ஒரு பேச்சு, உள்ளுக்குள்ளே வேற பேச்சு. அதான் இருக்கிற இடத்துல இருந்து, இருக்கிற மேடையில் இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுற தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு மட்டும்தான்டா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரே ஷோக்குள்ள வெளியில் ஒன்று பேசுறது, உள்ளே ஒன்று பேசுறது என்னால் தான் முடியும் அப்படின்னு சாண்ட்ரா அவர்கள் சொல்லிக்கலாம். திவ்யாவை பற்றியும் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அந்த மாதிரி நான் அதாவது சாண்ட்ரா பிரஜனையும் திவ்யாவையும் சேர்த்து வச்சு தப்பாக பேசினாங்க அப்படிங்கிறத பிரஜன் சொல்கிறாப்புல. வியானா சொன்னாங்களாமா, நீங்கள் போய் அவங்ககிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொன்னாங்களாமா. உடனே மேடம் கேட்காதீங்கன்னு சொல்லும் போதே தெரியலையா நான் அப்படி சொல்லலை அப்படின்ட்டு. எப்படி உங்ககிட்ட வீடியோ ப்ரூஃபை காட்டினாலும் நீங்கள் நம்ப மாட்டிங்களா? ஸோ ஒரு விஷயத்தை பண்ணிட்டு பண்ணலன்னு சொல்கிறது சரி, இதெல்லாம் கூட விட்டுருங்களேன். இன்றைக்கி காலையில் பண்ணாங்க பாருங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ், அல்டிமேட்டாக தான். விஜய் பார்வதியும் கமருதனும் ரெட் கார்டு வாங்கிட்டு இந்த ஷோவை விட்டு வெளியில் போனதுக்கான ரீசன் அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய வார்த்தைகள், அவங்க பண்ண ஃபிசிக்கல் வயலன்ஸ், இதுதான் காரணம். சரிங்களா? இந்த ரீசனால் அவங்க போயிட்டாங்க. சாண்ட்ரா காலையிலேயே கேமரா கிட்ட போயிட்டு, பார்வதி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் பார்வதி, நான் இன்னமும் உன்னை தங்கச்சியாக தான் நினச்சிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே உண்மை தான், உனக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல பார்வதி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு கேமராவை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சரி, பார்வதி போனது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? உங்களால் முடியலையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ பார்வதி நினச்சி இவ்வளோ உருகக்கூடிய சாண்ட்ரா அவர்கள் காருக்குள்ளே உட்காந்துருக்கும் போது கமருதீனும் பார்வதியும் பேசினாங்கல்ல, அப்போ நீங்கள் அமைதியாக இருந்திருக்கலாமே. நீங்கள் எதுக்காக காமருதீன் அப்படின்னும் பொறுக்கி பாரு அப்படின்னும் எதுக்காக சொன்னீங்க? சரி, அவங்க பேசினாங்க, நீங்கள் பேசுனீங்க, அவங்க உங்களை தள்ளி விட்டாங்களா? தள்ளி விட்டு உங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்துச்சா? வெளில போனீங்களா? வெளியில் போயிட்ட பிறகு அவங்க மன்னிப்பு கேட்க வரும்போது, இன்றைக்கி பார்வதி நினச்சி நான் அவ்வளோ வருத்தப்படுறேன்னு சொல்கிற நீங்கள், அவங்க உங்ககிட்ட பேச வரும்போதும் உங்ககிட்ட வரும்போதும் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நடிப்பு நடிச்சிங்கல்ல, ஐயோ என்னை கொலை வராங்க, ஐயோ என்னை காப்பாற்றுங்க, எனக்கு யாருமே இங்கே இல்லையா, ஐயோ ஒரே பயமாக இருக்குது அப்படின்னு கத்துனீங்கல்ல. சரி, ஓகே, அந்த பேனிக் அட்டாக்னோட சைடு எஃபெக்ட் அன்றைக்கி நைட்டு வீக்கெண்ட் எபிசோடில் கமருதன் உங்கள் காலில் விழும்போதும் நீங்கள் ஒரு நடிப்பை போட்டீங்க. பார்வதி உங்ககிட்ட பேச வரும்போது, அதாவது என்னை மன்னிச்சிரு அப்படின்னு பார்வதி கேட்கும் பொழுதும் ஐயோ அம்மம்மா அப்பப்பா அப்படின்னு ஒரு நடிப்பை போட்டீங்க.
அவங்க போகும்போதும் அழுவல, ரெட் கார்டு அவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் சந்தோஷத்தில் அழுதிங்க, சந்தோஷத்தில் தேம்பி தேம்பி அழுதிங்க. பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கும்போது நம்ம நீதி ஜெயிச்சுது, நியாயம் வென்றது அப்படிங்கிற மாதிரி அழுதாங்க சாண்ட்ரா. இன்றைக்கி என்னடானா கேமராவில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பார்வதி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பேனிக் அட்டாக் ஒரு நாள் தானே எஃபெக்ட் இருக்கும். வீக்கெண்ட் எபிசோடில் அந்த பொண்ணு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சுல, அப்போ போயிட்டு நீங்கள் கட்டி பிடிச்சி பரவாயில்ல என் மேலேயும் தப்பு இருக்குது, நான் ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னு நினச்சி பார்க்கல, என்னை மன்னிச்சிரு நீங்கள் சொல்லியிருக்கலாமே. வெளியில் போயிட்டு இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க நடித்தது வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால வெளியில் போன பிறகு நமக்கு இதனால் எங்கே வாய்ப்பு கிடைக்காம போயிருமே அப்படிங்கிற ஒரு பயத்தில் இப்போ உக்காந்துக்கிட்டு கதறி கதறி கேமராவில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது அப்பட்டமான நடிப்புன்றது நல்லாவே தெரியுது. அது எப்படிங்க, உங்களை தள்ளி விட்டுருவாங்க, தள்ளி விட்ட அன்னைக்கு நைட்டு நீங்கள் வந்து 18+ ஜோக் பேசுகிறீங்க, சிரித்து சிரித்து பேசுகிறீங்க, அவங்கள பார்க்கும்போது மட்டும் பயப்படுறீங்க. அடுத்த நாள் வீக்கெண்ட் எபிசோடில் அவன் காலில் விழுவுறான், அவன் காலில் விழுந்ததே நான் பார்க்கல அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறீங்க. இங்கே பார்வதி மன்னிப்பு கேட்கும்போது அப்படியே மூஞ்ச மூடி பயந்துட்டு இப்போது ரெட் கார்டு கொடுத்ததுக்கு சந்தோஷமாக அழுவுறீங்க. நீதி வென்றது, உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய விஷயம் ஜெயிச்சதுன்ற மாதிரி அவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் ஒரு இடத்துல கூட நீங்கள் அதை ரெக்ரெட் பண்ணவே இல்லை, ஒரு இடத்துல கூட அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லை. ஆனால் இப்போ கேமராவில் போய் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா இதனுடைய உள்நோக்கம் என்ன? வெளியில் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை கழுவி கழுவி எல்லாரும் ஊற்றுறாங்கன்றதை பார்த்துட்டு அதை நார்மலைஸ் பண்ணுன்றதுக்காக இப்போ நீங்கள் வந்து இந்த முட்டு கொடுக்குறீங்க. இதை தான் சொல்கிறது, நடிப்பு அரைக்கி அப்படிங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கூட இவங்க வந்து தகுதி இல்லாத ஆளுன்னு நம்ம சொல்லவே முடியாது. இவங்களை விட்டால் அந்த வீட்டுக்குள்ளே அந்த பட்டத்துக்கு யாருமே தகுதியாக வர முடியாது. அந்த மாதிரியான ஒரு நடிப்பு. பாப்பா 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 ஒரு பக்கம் இவங்க நடிக்கிறதும் ஒரு பக்கம் பிரஜன் நடிக்கிறதும், திவ்யாவை பற்றி கேவலமாக பின்னாடி பேச வேண்டியது, திவ்யாவை போய் முன்னாடி கட்டி பிடிக்க வேண்டியது, கட்டி பிடிச்சி அழ வேண்டியது. ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளால் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ முடியாது. வெளியில் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் அதை வந்து சமாளிக்கிறேன்ற பேரில், முட்டு கொடுக்குறேன்ற பேரில் மறுபடியும் நீங்கள் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அமைதியாக உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா நல்லது, சரியா? அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ மக்களாகி நீங்கள் இந்த சாண்ட்ரா அவர்களுடைய இந்த நடிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.